காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் போரச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். இது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நிறைய ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு தான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. காலையில் 10:15 கிச்சனுக்கு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். 12 மணிக்கு எங்களுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருக்குது. தேவ்குட்டியை தூங்க வச்சுட்டு வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்த உடனே நான் லஞ்சும் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அவருக்கு இன்றைக்கி லீவில் 2 hours பெர்மிஷன் மட்டும்தான் போட்டுட்டு வரேன்னு சொல்லியிருந்தார். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோடனே லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்றனால நான் லஞ்சுக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக வெறும் சாம்பார், அதாவது மிளகா கிள்ளி சாம்பார்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பண்ணியிருந்தேன். சாம்பாரை வச்சு விட்டுட்டு சாப்பாடையும் சைடில் வந்துட்டு வடித்து விட்டுட்டேன். முட்டை வேக வச்சுருந்தேன். அப்புறம் அவர் வந்த உடனே நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். நம்ம ஊரில் மாதிரி முன்னாடியே போய் வெயிட் பண்ணுன்ற அவசியம் இல்லை, நம்ம டைமுக்கு போனால் மட்டும் போதும். இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வந்துட்டு கியூ ஹாஸ்பிட்டல் தான். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக்கப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.